ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட அடுத்த திரைப்படத்தோட அறிவிப்பு இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யா வந்து ரெட்ரோ அப்படின்ற திரைப்படத்தை வந்து நடித்து முடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படம் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறது. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து வந்து அடுத்ததாக வந்து நம்மளோட சூர்யாவோட நடிப்பில் வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா 45 அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இப்போ வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு திரைப்படத்துக்கான ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து அந்த திரைப்படத்துக்கு ஹைப் வந்து ஆர்ஜே பாலாஜி ரொம்ப கொடுத்துருக்கிறதுனால வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றது ரசிகர்கள் செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இல்லை வந்து இப்போ வந்து சூர்யா வந்து நிறைய இயக்குநர்கள் பேர் வந்து அடுத்ததாக வந்து அடிபட்டு இருக்கு. ஒரு வெங்கி அட்லூரி, இல்லைனா வந்து நம்மளோட வெற்றிமாறன், வாடிவாசலுக்கு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ இருக்க ஒரு அப்டேட் பிரகாரம் வந்து நம்மளோட சூர்யா வந்து மீண்டும் வந்து நம்மளோட ஜெய்பீம் இயக்குனரான ஞானவேல் ராஜா கூட வந்து இணைய போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. டிஜே ஞானவேல் கூட வந்து இன்னொரு திரைப்படத்துக்கு வந்து கைகோர்க்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இதுவும் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்க போகிற கதை அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு. டிஜே ஞானவேல் கதையை சொல்லி சூர்யாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக டிஜே ஞானவேலோட அடுத்த திரைப்படம் சூர்யா கூட அண்ட் சூர்யாவோட இது எத்தனாவது திரைப்படம் அப்படின்றத பெரிய கேள்வி. அடுத்த திரைப்படமா இல்லை வெங்கியா 2 படம் முடிச்சுட்டு அடுத்த திரைப்படமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான நியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள்